Hi, hello and welcome back to your channel Astrabil Beauty Talks. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? hope all well. Actually நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா hair cut இல்ல split ends நம்ம கட் பண்ண போறோம். ஓகே, சோ அதை எப்படி split endல trim பண்றது அப்படி சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லா. உங்களோட ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேரோட லென்த் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி, உங்க ஹேரோட டென்சிட்டி எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டிவைட் பண்ணிட்டு இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து எண்டில் மட்டும் ஸ்ப்ளிட் எண்ட் இருக்கும், பட் எனக்குலாம் வந்து இந்த இடத்துல இருந்தே இருக்கும் ஒரு சில இதெல்லாம். ஓகே, ஸோ நல்லா அப்படி ட்விஸ்ட் பண்ணி நல்லா டைட்டா. எனக்கு சின்ன முடிங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. இதே கொஞ்சம் இதை விட பெரிய லாங் ஹேராக இருக்கவங்களாம் ஒரு ஆள் கூட தான் வச்சுக்கணும். ஸோ பாருங்க, இங்கெல்லாம் இல்லை, இங்கெல்லாம் இல்லை, இது இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் இப்படி கட் பண்ணுறது. ஓகேவா? இப்படி எடுத்துட்டு இப்படி பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ஹேர் மேலே வந்துடும். ஓகே, நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே மட்டும் தான் இருக்குது அப்படின்றவங்க கீழே நல்லா அப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குட்டி குட்டியாக இப்படி இப்படி அந்த எண்டில் மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் இப்படி வெளியே வரும். ஸோ அவங்களெல்லாம் என்ன பண்ணோம், இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி ஃபினிஷ். இது ஒரு ஸ்டெப். அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்படி மொத்தமாகவே ஹேர் நீங்கள் எடுத்துட்டு உங்களோட மொத்த ஹேரையுமே எடுத்துட்டு அப்படியே பார்த்து இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி. அண்ட் தேர்ட் டெக்னிக் இதுதான். இந்த ஹேரை வந்து அப்போட அப்படி தள்ளி விட்டுக்கோங்க மேலே. அப்போ வந்து லைட்டாக இந்த குட்டி ஹேரில் தான் வந்து ஸ்ப்ளிட் எண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போட அப்படி தள்ளி விடும் போது என்ன ஆகும்னா அந்த குட்டி முடியல மேலே வந்துடும். ஸோ இது உங்களுக்கு ட்ரிம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கே இருக்கு? ஓகேவா? ஸோ இப்படி அப்போட தள்ளி விட்டிங்கன்னா மேலே வந்துடும். இப்போ பாருங்க, இவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் இது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக எதனால ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வருது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹேர் ஆயிலே வைக்க மாட்டீங்க தலைக்கு. ஸோ கண்டிப்பாக அதனால வரும். ஏன்னா ஹேர் ஆயில் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எப்படி தண்ணி முக்கியமோ அந்த மாதிரி ஹேருக்கு ஆயில் முக்கியம். ஹேர் ஆயில் வைக்காததுனால தான் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். ஸோ ஆயில் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி வைக்கலனாலும் வீக்லி ட்வைஸ் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக ஹேர் ஆயில் வைக்கணும். கோகோனட் ஆயில், எனி ஆயில் அது வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து டீஹைட்ரேட் ஆகாது. ஸோ ஹைட்ரேட்டடாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக ஆயில் கண்டிப்பாக வைக்கணும். அண்ட் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நீங்கள் ஹேர் க்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அடுத்த ப்ரொசீஜர் பண்ணணும். நீங்கள் ஏன்னா இப்போ அந்த ஸ்ப்ளிட் எண்ட் இருக்கிறதுலையே நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க் போட்டாலும் ஹேர் ஆயில் போட்டாலும் என்ன ஷாம்பு போட்டாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹேர் க்ரோத் வந்து அந்தளவுக்கு ஜாஸ்தி இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட அடுத்த மூவை. அண்ட் ஹேர் க்ரோத் ஆகிறதுல ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வரிடாக இருப்பாங்க, எனக்கு ஹேர் க்ரோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாரும் வரி பண்ணாதீங்க, எல்லாருக்குமே ஹேர் க்ரோ ஆகும். ஸோ நம்ம வந்து அதுக்கு எடுக்கிற எஃபெக்ட் தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணாமல் எனக்கு ஹேர் க்ரோவே ஆகலை அப்படி சொல்கிறதுலாம் யூஸ்லெஸ் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அதுக்கான எஃபெக்ட் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்ப்ளிட் எண்ட் ரிமூவ் பண்ணுறது நம்ம இன்னைக்கு வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே ஹேர் மாஸ்க் தான். இந்த மந்த் ஃபுல்லாகவே நான் அம்மா கிட்ட திட்டு வாங்க போகிறேன். ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஹேர் மாஸ்க் போட்டுட்டு. ஸோ அதனால நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் இவ்வளோ பெரிய சிசர் எடுத்துக்கிறீங்க, உங்க வீட்டில் சின்ன சிசரே இல்லையா, இவ்வளோ பெரிய சிசர் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இது. இது வந்து எங்கள் வீட்டு ராசியான ஒரு சிசர். இது எங்கள் அம்மாவும் நானும் இதில் தான் ஹேர் கட் பண்ணுவோம். ஏன்னா இதில் ஹேர் கட் பண்ணால் தான் எங்களுக்கு நல்லா சீக்கிரமாக முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தும்பிக்கை எல்லாம். மம்மிகள் இதுலேருந்து எனக்கு எவ்வளோ நாளாக எத்தனை வருஷமாக கட் பண்ணுறீங்க?
20 இயர்ஸா இதில் தான் எனக்கு கட் பண்ணுறாங்களாம். அப்போ பாருங்கள் இது எவ்வளோ பழசு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்குமே நாங்கள் இதில் தான் ஹேர் கட் பண்ணுவோம். இது வரைக்கும் நான் வேறு சிசரை நான் கட் பண்ணதே இல்லை. ஸோ சும்மா ஒரு சின்ன நம்பிக்கை அவ்வளோதான் இது எங்களுக்கு. ஸோ யாராச்சும் கேட்பீங்க, ஸோ அவங்களுக்காக நான் இது சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.